கேட்கிறேன். முடியும் எங்கப்பா சர்டிபிகேட் சர்டிபிகேட் போனாங்க. இவர்களுக்கு ஒப்பற்ற ஊழியர்களை செய்து வருகின்றார்கள். அதை கடந்த 2 ஆண்டுகளாக நாங்கள் கவனித்து பிறகு குழு பரிந்துரை செய்து இந்த டாக்டர் சர்டிபிகேட்டை அவருக்கு வழங்குகின்றோம். இன்று முதல் அவர்கள் டாக்டர் சுமிதா தெரியுமா ஊரில் எங்கம்மா சால்வை போடணுமா மாலை போடணுமா இப்பொழுது நீங்கள் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அருமை ஊழிய தாசன் கர்த்தருடைய செய்தியை கொண்டு வருகிறார். அவர் முதலில் 4 நிமிடம் பாடல்களை பாடி அதை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வருவார். நடுநடுவே அவர் பாடுவார். உங்களுக்கு உரிய செய்தி எதுவென்பதை கர்த்தர் அவருடைய உள்ளத்திலே வைத்திருக்கின்றார். ஆகையால் மிக உற்சாகமாக அவரை வரவேற்போம். உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம்
ஒரு காரியத்தை நான் சொல்ல வேண்டாம், நான் சொல்லித்தான் ஆரம்பம் போனது. ஐயா சொன்னாங்க, கூப்பிட்டு பார்த்தேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. 2 வருஷமா ட்ரை பண்ணேன். எனக்கு அருமையான சந்தியாவுக்குள்ள ஃபோன் பண்ணிக்கொண்டே இருப்பாள். செல்வராஜ் ஐயா அவங்களை கூப்பிட்டாங்க. அவர் கூப்பிடுற நேரங்கள்லாம் எனக்கு வேற மீட்டிங் இருக்கும். ரெண்டாவது இன்னொரு காரியம் என்னன்னா, செல்வராஜ் ஐயாவுக்கு நம்மளுக்கு தெரியுமான்ற ஒரு சந்தேகம். ஒருவேளை சந்தியாவுக்கு அவரா டேட் வாங்கி கொடுக்க கேட்கிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம். செல்வராஜ் ஐயாவுக்கு நம்மளை தெரியுமா அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே ஒரு வருடம் கழிச்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் திடீர்னு அருமையா ஆரன் தேசத்தில் இருக்கிற ரெபேக்கா அம்மா இங்கே வந்திருந்தாங்க. ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அவங்க வந்து ஐயாவோட ஃபோன் பேச வைக்கும் போது தான், அப்போ தான் நேரடியாக பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் இந்த மேலே எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். அப்பதான் ஒரு வார்த்தை சொன்னார், உங்களை பார்க்காமலே உங்க பாடலை கேட்டே உங்க மேல நான் காதல் கொண்டேன். சரி, இந்த காதலை விடக்கூடாது இதுதானே. நான் அப்பவே உள்ளத்துல கட்டாயம் போகணும் அப்படின்னு இருக்கும்போது நான் பாரதி பாஷெல்லாம் ஒன்று சொல்லுவேன். ஐயா அவளை கூப்பிடுறாங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனால் திருநெல்வேலியில் போய் ஐயாவை சந்திக்கணும், அவங்க எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பும்போதெல்லாம் அவருடைய வார்த்தைகள் அன்பு என்னை மிகவும் இழுத்து கொண்டபடினாலே, சரி போய் காரில் இருந்து ஐயாவை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு உடனே ஐயா சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க எதுக்கு பிரதர் என்ன அவாய்ட் பண்றீங்க? இந்த வார்த்தையை கேட்ட உடனே முடிவு பண்ணிட்டேன், கட்டாய சீக்கிரத்துல சபையில போயிருக்கணும். ஆண்டவரும் அனுமதி கொடுத்தாங்க. சபையோடே புரிஞ்சுட்டா, மக்களை பார்த்துக்கிறத புரிஞ்சுட்டா அந்த காதல் கதை அன்போடு ஏற்றுக்கொண்ட உள்ளதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மேலும் இந்த 20வது வருஷம் மாத்திரமல்ல, இன்னும் அநேக ஆண்டுகளை உங்களை சந்தோஷமாய் காணப்படுவாராக. ரொம்ப சீரியஸா இருக்கீங்களே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏன்னா என்னைய பார்த்து சொல்றேன், நான் சந்தோஷமா தான். அல்லேலூயா. ஒரு 2 நாட்கள் அப்படி எழுதுன்னு ஒரு பாட்டு பாடலாம், எழுந்து நிற்கலாம். அல்லேலூயா. நல்லா கை தட்டி பாடணும். தெரிந்த பாட்டு தான் பாட போறேன். அப்பா விண்ணை எப்போதும் சந்தோஷமே, பாடணும் பாடணும் ஜெயம் கொடுக்கும் தெய்வத்துக்கு கோடி கோடி சோத்திரம். அந்த உலகமோ இல்லையோ, நல்ல பாட வேகமா பாட ஆரம்பிச்சு பக்கத்துல கை கொடுத்து உணர்ந்து அவருக்குள்ள மகிழ்ந்து சந்தோஷமா மகிழ்ச்சியா வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்படி ஆடும்போது இந்த பக்கம் கை கட்டு, இந்த பக்கம் left, right, சரியா? 1, 2, 3, start. Hello.
நியாயாதிபதிகளே, நீங்கள்லாம் சொல்லுங்க, தீர்ப்பு சொல்லுங்க, கை தட்டி சொல்ல மாட்டீங்க. கிரிக்கெட் பார்க்கும்போது மைதானம் எல்லாம் இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள உட்காந்து சில பேர் பாருங்க, அந்த சிக்ஸர் இவன் அங்கேயே துள்ளி குதிப்பான். ஆனா சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்தா துக்க வீட்டுல உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்து. இங்கேதான் உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் விட பரிபூரண ஆனந்தம். உள்ள வரும்போது எப்படி வரணும்? நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைகிறோம்.
ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க. எவ்வளோ பெருந்தாலும் பாருங்க, ஒரு 15 கை வரும். அன்றாட வாழ்க்கையில இவர் ஆராதிக்கணும், இவர் சமூகத்தை தேடணும் சொல்லணும். நீங்க சபையா வரும்போது அவர்கள் அன்பு கூர்ந்து ஆராதிக்கணும். எப்படி இருக்குன்னா பாட்டா அப்படியே பாட்டா பாடிட்டு போயிடுவோம். அந்த அன்பு கூறுதல் இல்லாம போயிடும். ஒவ்வொரு நாள் சொல்லுங்க, ஒவ்வொரு நாள் ஆராதிக்கணும். என் வீட்டில் உங்க சமூகத்தை நான் கொண்டு வரணும்ப்பா. வீட்டில் அவன் சங்கீதக்காரன் சொல்லி நித்தமும் அவளை கேளுகிற சந்ததி கைதட்டியாமே சொல்லுங்க. நித்தமும் சொல்லுங்க, நித்தமும் யாரை தேடணும்? பார்த்து சொல்லணும். ராஜா உப்ரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உப்ரசன்னம் எப்போதும் எனக்கு போதுமையா. பாட்டு பாடுவோம். அந்த நாள் எங்க நாங்கள் பிஸியான பட்டணத்தில் இருக்கிறோம். காலையில் 6 மணிக்கு இல்லை 5:30 போனாதான் இல்லாம போய் வேலைக்கு போக வேண்டியது இருக்குது. நீ 1000 வேலை இருக்கட்டும், அதை நடுவே இந்த ராஜாதி ராஜாவும் அதுதான் ஊழியம். உங்களை எங்க கொண்டு வரணும்? தேவ பிரசன்னத்துக்குள்ள தேவனோடு இணைத்து கொள்வதுதான் ஊழியம். நீங்க நிறைய இடத்துல அப்படி சட்டை வாங்கிக்கலாம், பாடிக்கலாம், போறீங்களா, அவ்வளவுதான் அல்ல. அதை
உங்களோடு பேசும்படி ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் இந்த 20வது ஆண்டில் இந்த சபை கூடுகை நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை 54வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு என் சமாதானத்தின் உடன்படிக்கை என்று உண்மையே மனதுருகுகிற பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, உங்க நேரம் மனதுருகுகிற அவர் ரொம்ப மனதுருக்கம் உள்ளவர்கள். இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 7 சபைகளை குறித்து பேசும்போது பார்த்தீங்கன்னா கடைசி எந்த சபை குறித்து சொல்லப்படுது? லவோதிக்கேயா. என்ன சபை? நீங்க சொல்றதை பார்த்தா இன்னைக்கு தான் இந்த பேரை கேள்விப்படுற மாதிரி, ஐயா நீங்க அந்நிய பாஷையில் சொல்ற மாதிரி இருக்கீங்கிற மாதிரி. பக்கத்தில் கை கொடுத்து அதையும் கேட்டிருக்கேன், பைபிள் படிப்பீங்களா? சண்டே மட்டும்தான் எடுப்பீங்களா? அதுவும் கண்ணை மூடி இந்த ஜோசியை கூட்டு தர மாதிரி தரப்பீங்களா? லவோதிக்கேயா சபை என்ன சபை? அதுக்கு பணத்துக்கு பஞ்சமே இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பணத்துக்கு ஆடம்பரத்துக்கு பஞ்சமே இல்லை. ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்தில் அது எப்படி கிடக்குன்னா தரித்திரம் முடிச்சிடறாரு. எப்படி இருக்கு? பக்கத்துல அதையும் கேட்டேன், நீங்க எப்படி பேங்க்ல 1 கோடி இருக்கலாம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எவ்வளவு இருக்கு? ஆவிக்குரிய ஜீவியத்தில் தரித்திரம் முடிச்சது மாத்திரமல்ல, கூட கண்ணு நிச்சயமா இருக்கு, தெரிய மாட்டேங்குது. கண்ணு இருக்கு, கண்ணுல என்ன இல்லை? பார்வை. சபையில நல்ல நோக்கம்லாம் இருக்கு, ஆனா என்ன இல்லை? தரிசனம் இல்ல. ஏதோ வாரம் போறோம். நானா இருந்தேன்னா அந்த சபையை ஒரு பெரம் எடுத்து அடி பிச்சிருப்பேன். ஆனால் உண்மையில் இனிமேல் மனதுக்கம் நிறைந்த தேவன் அப்படிப்பட்ட சபையை அல்லாமல் நேசிக்கிறார். எங்களை தட்டி அவருக்கு மகிமை செஞ்சிருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? வாசப்படியில் நின்று அப்படின்னு சர்ச்சுக்குள்ள அவர் இல்ல. எங்க போயிட்டாரு? கை கொடுத்து அவரை வெளியே தள்ளிட்டு இவ்வளவு நேரம் அப்பாவுக்கு எப்போது சந்தோஷம் பாடிக்கிறோமோ அவர் வெளியே தட்டுறாரு, அப்பா உள்ள விட்டு பாடுகிறா. அவர் என்ன சொல்றாரு? அப்பா உள்ள வாங்க, நீங்க உள்ள வச்சு நீங்க பாடினா நீங்க வெளியே தள்ளி கதவை பூட்டிட்டு பாடுறீங்க, நான் வெளியே இருந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கு. ஹலோ, உங்க வாழ்க்கையில் அவர் வெளியே இருக்காரா உள்ள இருக்காரா? உள்ள இருந்தாருன்னா உங்க எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் அவரையே சுத்தி சுத்தி சிங்கார சிலைய வைக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு என்னன்னா சிங்கார மாளிகை மேலதான், சிங்கார ராஜா மேலதான். அல்லேலூயா. இல்லைன்னா அந்த சின்னையில இல்ல ஹாப்பி சண்டே, அந்த இது நடத்துவோம் இது நடத்துவோம் அப்படின்னு நீங்க எல்லாமும் நடந்துருக்கு. அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட
அப்படிப்பட்ட சபை லவோதிக்கேயா சபை மேலும் மனதுருக்கம் நிறைந்தவராய் கதவை தட்டி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் அதான் சர்ச்சுக்கு வருவேன், ஆனா நீ பைபிள் வாசிக்க சொல்லாதீங்க, ஜெபமான சொல்லாதீங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு வேணா வீட்டில் கூப்பிடுறதுனால சர்ச்சுக்கு வரேன் அப்படின்னு சிலர் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு நிறைய இருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, வாசற்படியில் இருந்து கதவை தட்டுறாமா, வாசற்படியிலே என்று கதவை தட்டுகிற என் ஆத்தும நேசருடைய சத்தத்தை இந்த காலை வேளையோட இதய செவிகள் கேட்பதாக. அவருக்கு கதவு திறந்தது, பக்கத்துல பார்த்து அவருக்கு கதவு திறந்தது. இந்த கிருபையினால வீணா தள்ளிடாது. அது எப்படி நீங்க சொல்றீங்க? அவருக்கு எனக்கு டெய்லி எவ்வளவு தர்றாரு? 10,000 ரூபாய் கேட்காம டெய்லி கொடுத்துறேன். உனக்கு டெய்லி 10,000 ரூபாய் தேவைன்னா உன்னை அழைச்சதுனால தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஏன்னா அழைச்சிட்டாரு, அதனால எவ்வளவு கொடுக்கணுமோ, உனக்கு என்ன தேவையோ, சாப்பாடு வேணுமா கொடுத்துருவாரு, சட்டை வேணுமா கொடுத்துருவாரு, எல்லாம் கொடுத்துருவாரு. ஆனால் கிருபையை விட்டு விலகப்படுவதற்கு நீ இடம் கொடுக்காதே. இந்த புதிய ஆண்டிலே இன்னும் அதிக கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் உன்னை நடத்துவார். இந்த தேவன் தான் சொல்றாரு, என் கிருபை உணவு சமாதானத்தின் உடன்படிக்கை என்ன செய்யாது, நிறைவேறும். பக்கத்துல பார்த்து சொல்றது, கிருபை பெருசா இல்ல உங்க தலைமுறைக்கு கோடி கோடியா சொத்து சேர்த்து வைக்கிறது பெருசா. நிறைய பேருக்கா எனக்கு முன்னாடி பிள்ளை நல்லா இருக்கணும், பிள்ளை நல்லா இருக்கணும், தப்பே கிடையாது, நல்லா தான் இருக்கணும். ஆனா பிள்ளைக்கு நீ என்ன சொத்து சேர்த்து வைக்க இல்லையோ, தலைமுறை தலைமுறையாக நிலைத்து நிற்கக்கூடிய இந்த ஆண்டவருடைய திறமை அவர்களை இறங்கி வளர்த்தார்கள். ஜீவர்களா ஆண்டவர்களோட பேசினா தலைக்கு மேல கைகட்டி ஆரம்பிச்சு சொல்லிருப்பாங்க. இந்த 20 வருஷம் அவருக்கு இருக்கிற ஆசைகள், காரியங்கள், பெயர் புகழ், ஒரு சபை ஊழியத்தை செய்யணுங்கிற அவசியமே இல்லை. ஆனா ஏன் இத்தனை பலவீனத்தின் மத்தியிலேயும் இன்னும் இடைவிடாத ஊழியம்? ஐயா, இந்த உலகத்தில் இருக்கிற சொத்துக்கள், ஆஸ்திகள் இதையெல்லாம் விட மேலானது தேவாதி தேவனுடைய கிருபை, அவருடைய உடன்படிக்கை. அதை சபை சமாளிக்கிறது. உயர்த்தி சொல்லுங்க, கிருபை போதும். சாரான பாட்டு படிச்சாங்க, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம். நம்ம கை உயர்த்தி பாடுவோம். இந்த கிருபை அவனை வழிநடத்தும், இந்த கிருபை அவனை உயர்த்தும். எங்க அப்பா 2009ஆம் ஆண்டு கோவில்பட்டியில நல்ல ஒரு சபையை உருவாக்கி திடீர்னு யாருமே நினைக்கல. 60 வயதுல பாட்டக்காரத்தை இறந்துட்டார். ஆனா மரிப்பதற்கு முன்பாக அவங்க எங்க பிள்ளைகள் 3 பேருக்கும், அது மாத்திரம் என்னுடைய சகோதரரின் குடும்பத்திற்கும் எல்லாருக்கும் நல்ல அன்றைய நாட்களில் விலை உயர்ந்த ஒரு வேதாகமத்தை எல்லாருக்கும் ஆளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்து அவர்கள் சொன்ன ஒரு காரியம், உங்களுக்கு நான் கொடுத்துட்டு போற ஒரே சொத்து இந்த வேத புத்தகம்.
இந்த வேத புத்தகம் மாத்திரம்தான். இதை பிடித்துக் கொள்ளுங்கள். இது உங்களை வாழ வைக்கும், இது உங்களை வழிநடத்தும், இது உங்களை உயர்த்தியரும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேர் இந்த சொத்தை உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கீங்க? அதுக்கும் 2-3 கை தான் தெரியும். நான் இப்பதான் ஆபரேஷன் பண்ணிக்கிறதுனால தூரத்துக்கு பார்க்க கொஞ்சம் நல்லாவே தெரியும். அதுவும் விரலுக்கு எண்ணி. பெற்றோர்களுக்கு சொல்றேன், நீங்க எதுக்கு முன்மாதிரி முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை உங்க சந்ததி பார்க்க. நீங்க ஐயா பணம் 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 தான் முக்கியம் நினைச்சீங்கன்னா அதையும் உங்க சந்ததி என்ன செய்யுது பார்க்குது. சொத்து 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 அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் உங்க சந்ததி என்ன செய்யுது பக்கத்தில் கை கொடுத்து சொத்து சொத்தினா உங்க சந்ததி உத்து உத்து உண்ணா. ஆனா நீ சொன்னீங்கன்னா இயேசுவை அல்லாமல் இந்த உலகத்துல மேன்மை வேற ஒண்ணுமே இல்லை. நீ சந்ததி நாளைக்கு சொல்லும், இதை போதும் வேறு வேண்டாம் என்ற நல்ல பொய் சொல்லி நீங்க போகிறீங்க. வாழ்நாள உங்க திரும்ப எங்களுக்கு போதாது, உங்க திரும்ப எங்களுக்கு போதாது. அது எங்களை தலைமுறை தலைமுறையாக தாங்கும், தலைமுறை தலைமுறையாக உயர்த்தியாலும் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய கிருபை. எதை இழந்தாலும் நான் பாட்டில் கண்டு கொடுத்த எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, நீயாப்பிருந்தாலும் உம்மை விடுவதில்லை. சமூகத்துக்குள்ள நீங்க இருக்கணும். சமூகத்தால நிரப்பப்பட்டு இந்த வார்த்தைகளை கேட்டீங்கன்னா அது உங்களுக்குள்ள கிரியை செய்யும். நல்ல நாள் பார்த்து பாட்ட பாடி திறமையை காத்துக்கு செய்வோம். அதல்ல என் நோக்கம். என் அப்பாட்ட நான் சொல்லியிருக்கிறது, மேடையில நான் இருக்கிற இடத்துல நீ இருக்க வேண்டும், அங்கே ஜனங்கள் மத்தியிலே நீ கிரியை செய்ய வேண்டும். உங்க சமூகத்திலான
சுத்திக்கிட்டே இருப்பாங்க. என்ன இவங்க என்கிட்ட பேசல, அவங்க என்கிட்ட பேசல. இதெல்லாம் விட உன் வாழ்க்கையில என் அப்பாவுடைய முகத்தை நான் பார்க்கிறேன் அப்படின்னு என்னைக்காவது துக்கப்பட்டிருக்கியா? இந்த புதிய ஆண்டு அவரோடு நீ இணைந்து நடக்கிற ஆண்டாய் மாறுவதாக, அவரோடு சேர்ந்து சேர்க்கிற ஆண்டாய் மாறுவதாக. அதுதான் சவால். நாமே சொல்லுங்க, தேவனோடு இணைப்பதற்கு, தேவனுக்காய் செயல்படுவதற்கு கடைசியில் எங்க போய் சேர்க்கணும்? ராஜ்யத்தில் போய் சேர்க்கணும். அல்லேலூயா. ஒருவனே சும்மா வாழ்ந்துட்டு போறதல்ல, அவர் ஏற்கிறோம். சொல்லுங்க, அவர் ஏற்கிறோம். அவர் மேலதான் ஒவ்வொரு நாளும் நட்போடு நடக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தேவன் தான் சொல்றாரு, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. பெரிய பாத்திரவான் ஆடுவார். நம்ம எல்லாரும் பெரிய பாத்திரவான்களாக கிருபைக்கு இல்லை. கிருபையினாலே தகுதி இல்லாத நம்ம மேல அவர் காண்பிக்கிற அந்த இரக்கத்துக்கு பேர் தான் கிருபை. கையை அசைத்து சொல்லும், எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு நொடி பிரசன்னம் உங்களை அனுபவிக்கும். விசுவாசிகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் சொல்லணும், சரியான நேரத்தில் முடித்து ஆதியாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 8-9 வசனங்களில் 8வது வசனத்தை முதலாவது வாசிப்போம். நோவாவுக்கு எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். பழைய ஏற்பாடு பக்கத்தை சொல்லலாம். பழைய ஏற்பாடு 6வது பக்கத்துல 6வது அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென் சொல்லுவீங்களா? நோவாவுக்கு சொல்லுங்க, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைச்சது? நிறைய பணம் கிடைச்சு, வீடு மேல வீடு கிடைச்சு, கிருபை கிடைச்ச எல்லாம் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் ஏன் கிருபை கிடைத்தது? அடுத்த வசனத்தை வாசிங்க. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, நல்லா கவனிங்க. நோவாவின் காலத்தில் இருந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டவர்கள். பூமியானது எப்படி நினைத்திருந்ததா?
கொடுமையினால் நிறைந்திருந்தது. மாமிசமான யாவரும் தங்கள் வழிகளை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். எங்கு பார்த்தாலும் ஒழுக்கம் என்பதையே பார்க்க முடியும். ஒழுங்கீனம் இங்கே சென்னை பட்டணத்தை பொறுத்து உங்களுக்கு தெரியும். திருமணத்திற்கு முன்பாகவே நாம் சேர்ந்து வாழ்ந்து பார்ப்போம். ஒத்து போனால் போகட்டும், இல்லை விட்டு போனால் போகட்டும். பக்கத்தில் பார்த்து உங்க சென்னையில தான் போகும். இதே போல இன்னும் அநேக காரியங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. எல்லாரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு ஓரின சேர்க்கைக்கு அங்கீகாரம் வேண்டும், அங்கீகாரம் வேண்டும். சபையே, உன்னை சுற்றி இருக்கிற உலகம் எவ்வளவு மோசமாய் போனாலும் நீ உன் காலத்தில் இருக்கிறவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிற பாத்திரமாய் மாற முடியும் என்பதற்கு இந்த தேவன் மனிதனோடு சாட்சி. அப்படிப்பட்ட உள்ளங்களுக்காக நல்ல தெய்வ கட்டி தேவனுக்கு ஒரு பெரிய மகிமை செலுத்தலாம். எப்படிப்பட்ட அசுத்தங்கள் உனக்கு முன்பே வைக்கப்பட்டிருந்தாலும் உன்னை சுற்றிலும் கோணலும் மாறுபாடுமான சந்ததி நாள்தோறும் தங்கள் கிரியைகளை கெடுத்துக் கொண்டு எவ்வளவாய் பெருகிக் கொண்டு போனாலும் நீ நீதிமானாய் நடக்கும். நான் வேலை பார்க்குற கம்பெனியில் இருக்கிற அசுத்தங்களை என்னால் பார்க்க முடியல, சகிக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உனக்கு சொல்லுவேன், நீ ஒரு நோவாவை போல வாழ்வாய் என்றால் உன்மேல கர்த்தருடைய கிருபை வரும். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுவார், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானை கண்டே நீங்களை கட்டி சொல்கிறார் என்று சொல்லுவோம். தேவனுடைய பார்வையில் கிருபை கண்டு பாத்திரமாய் இருக்க வேண்டுமானா உலகம் போற போக்கையே நீ சொல்லணும். சிலுவையே முன்னா உலகமே பின்னா வித்தியாசத்தை காண்பிக்கிற கூட்டம். உன்னை பார்க்கும் போது தெரியும், இது பரிசுத்த கூட்டம், இது உலகத்தோட கலவாத கூட்டம், இது தேவனுக்காக இருக்கிற கூட்டம். ஆனா இன்னைக்கு பரிதாபம் என்னன்னா, எல்லாருக்கும் லோத்துவின் கண்ணுக்கு உலகம் எப்படி தெரிஞ்சதோ தெரியுமா உங்களுக்கு? யாராவது ஒருத்தர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் பரிசு தரேன். சோதம் குமாரா லோத்துவின் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சது? கர்த்தருடைய பாச உடைக்காய் அவங்களுக்கு தான் பரிசு கொடுக்குறேன். அவருக்கு எப்படி தெரியுது? சோதம் குமாரா பாவிகளின் குடியிருப்பு இவருக்கு எப்படி தெரியுது? கர்த்தரின் தோட்டம் போல். பக்கத்தில் பார்த்து கேட்க உலகம் எப்படி தெரியுது உங்களுக்கு? சில பேர் சொல்ற உலகம் ரொம்ப பரலோகத்தை விட ரொம்ப அழகா தெரியுது.
நோவா நீதிமான், உத்தமன், தேவனோடு சஞ்சரிக்கிறவன். அல்லேலூயா. நான் ஆண்டவருக்காக எந்த சூழ்நிலையை நிற்கிறதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்கிற ஒரு பரிசுத்த கூட்டம் இந்த சுக ஜீவ பேராலயத்திலே இந்த ஆண்டு எழுப்புவதற்கு தீர்மானித்தார். உங்களை கொண்டு ஆண்டவருடைய பகுதிகளை அசைப்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை என்ற நண்பர்கள் வாழ்கிறவங்க கைகளை கட்டி எல்லாம் பெருசாகவே இந்த தலைப்பு மேலாக அவனுக்கு ஒன்று தெரிஞ்சு இந்த மாய லோகத்தின் செயல்கள் இதுக்கு எப்படி ஒரு தீர்ப்பு வருதா? இதுக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு தீர்ப்பு என்ன செய்யும்? வந்துதாங்கிற வெளிப்பாடை பெற்றவன் காணப்படாதவர்களை குறித்த ஒரு எச்சரிக்கை வந்துட்டு ஆண்டவர் சொல்ற மழை வரப்போகுது, நோவா வேலையை உண்டாக்கு, வேலையை உண்டாக்கு. நீங்க நினைக்கலாம் உயர் வாழ்க்கை ரொம்ப சுகஜீவ பேராலயத்திலே சுகமாக எழுப்புவதாக கைவந்த ஜீவன் இருந்தா நல்லா தலைக்கு மேல கட்டி சொல்லு. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிலே, விண்ணை விட்டு என் கல்வி செல்வாக்குகள் எங்கும் இருந்தாலும் குருசை நோக்கி பார்க்கிற எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பம். எதுவுமே நன்மை என்று தெரியாது, எதுவுமே நன்மை என்று ஒன்னே ஒன்று தெரியும், தேவனோட நடக்கிறவன், தேவனோட சந்தரிக்கிறவன்.
கேட்கிறவங்களா இந்த பரிசுத்த வேதத்தை வாசிக்கிறவங்களா நீங்க மாறிட்டீங்கன்னா போதும். உங்களுக்குள்ள ஏற்படுகிற எழுப்புதல் அது உங்க குடும்பத்தை பற்றி சொல்லுவேன். லாபமான எல்லாவற்றையும் நஷ்டம் எனக்கு லாபத்தை கொடுக்கிற எல்லா காரியத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு மரம் அலைக்கும் பந்தைய பொருள்களால் இலக்கை நோக்கி எவ்வளவு காலமா தெரியாதுன்னு சொல்றேன். எதுக்கு இயேசுராஜா சீக்கிரம் வரப்போம். நைன்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போதே வந்தாலும் வந்துடுவாங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? 160 அடி உயரத்துல சாப்பிடும் போதே வந்துட்டாங்கன்னா அங்க போயிடணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஞாபகப்படுத்துறதுதான் 160 அடி உயரம். புரியுதோ? நீ கீழே நினைச்சிடக்கூடாது, ஒட்டிடக்கூடாது. நீ பார்க்கிறதுக்கு பிறந்தவன் ஒருவேளை 160 அடி உயரத்துல பார்க்கணும்னு ஆசைதான் போய் அங்க போய் பைபிள் வாசி. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, நல்லா போய் பைபிள் வாசித்து கூட வா. ராமே சொல்லுங்க, உலகத்துக்கு அப்படியானவனை காட்டி நீ பறக்கிறதற்கு பிறந்தவர். இந்த உலகத்துக்கு ஒரு உத்தி கொடுக்க என்னை விட்டு நம்முடைய குடியிருப்போ எல்லாருடைய குடியிருப்பு அங்க இருந்தா எல்லாரும் குடியிருப்பு. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? தக்காளி பக்கத்துல பார்த்து தக்காளி இது நமக்கு சொந்தம். இது
இங்க சும்மா இருக்கணும், இதை கொண்டுட்டு போறதே இல்லை. அல்லேலூயா. அங்க போய் நிற்கும்போது அவர் சொல்லுவார், நீ கிருபை பெற்றவன். உன்னை இந்த உலகத்துல எனக்கு முன்னாடி நீதிமானாய் கண்டதினா எஜமானுடைய சந்தோஷத்துக்கு கம்பீரமாய் பிரவேசி. அல்லேலூயா. அந்த நாள் இன்பம். பக்கத்துல பார்த்து அந்த நாள் வாக்கியம். அது இன்னொரு கேள்வி. நான் சில இடங்கள்ல கேட்பேன். அந்த கேள்வி உங்களுக்கு கேட்டா நல்லாவும் நினைக்கிறேன். போன ஞாயிற்றுக்கிழமையில இருந்து இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கோம். இந்த சண்டை வரைக்கும் இயேசு சீக்கிரம் வரப்போறான்னு நினைச்சவங்க மாத்திரம் உண்மையை கையை வைக்கிறாங்க. அதுலையும் நினைக்கிறேன். பக்கத்துல பார்க்க சொல்லி என்னதான் நினைக்கிறீங்க சொல்றேன். அவர்கள் தூரிக்குரியவைகளையே என்ன செய்கிறார்கள்? நம்முடைய குடியிருப்போ. அல்லேலூயா. சென்னையில நிறைய சொல்லிக் கொடுத்த ஆயுள் எல்லாம் இங்கேயே பாரு, இங்கேயே பாரு, இங்கேயே பாரு. உன் கண்களை உயர்த்திப்பா, கண்களை நேர நோக்கி நீ பறப்பதற்கு தேவனோடு இந்த கொள்ளாத மாய உலகத்தின் அழிவுகளுக்குள் அழிந்து போகாதவர்கள் அவரால் மீட்கப்படுவதற்கு என்று கிருபை பெற்றார். இந்த பாட்டு அழகா வின்சன் சாமியல் பாஷை எழுதின பாட்டை எல்லாரும் துக்கமிக்க பாட்டாவே மாற்றி அதை எப்படியோ மாற்றிட்டார். ஈ மைனர் வரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப ஒரு கூட்டத்தில் நீ பாடுவது ஒரு சத்தம் கேட்கு. பாஸ்டர் சத்தம். பாஸ்டர் அந்த பாட்டை பாடாது எனக்கு பயமா இருக்கு. பக்கத்துல பாட்டு கை கொடுத்து பாஸ்டர்களையே அப்படின்னா இதை ஒவ்வொரு நாளும் பாடணும் ஆசை. எனவே ராமையும் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து ஓட்டத்தை ஜெயமோட நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமோட நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாசமாய் சோராய் ஓடிடுவே
பிரளயம் தங்களை வாரிக்கொண்டு போக மட்டும் உணர்வில்லாத இருந்தார்கள். நான் கிருபை பெற்றவருடைய கண்கள் திறந்து நான் 3 பேரை உங்களுக்கு முன்பாக வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். நேற்று மாலையிலே எனக்கு நேரம் முடிந்துவிட்டது. இப்போது எனக்கு நேரம் முடிந்துவிட்டது. நான் முடிக்கவே இருக்கிறேன். இன்றைய காலையிலே நான் பேசுவதற்கு சமயம். ஆனால் ஒன்றை நான் உறுதியாய் சொல்கிறேன். இந்த காலையிலே அழுத்தமாய் ஆண்டவரோடு பேசியிருக்கிறேன். ஆண்டவரோடு தெளிவாக பேசியிருக்கிறார். நீ கிருபை பெற்ற பாத்திரமாய் இருப்பார்கள். நீ தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் இருப்பார். இந்த உலகத்தின் போக்கிலே போக மாட்டார். நீ பேழையை விட்டு கொடுக்கிறவனாய், அழிவுக்கு விலகி இருக்கிறவனாய், உன் ஜனத்திற்கு இந்த சுத்த சுவிசேஷத்தை சொல்லுகிறவனாய். நான் இந்த சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டு வாழ்றது மாத்திரமல்ல, என்னால் இயங்க மற்றும் அன்றைக்கு நீதியை பிரசங்கித்த நோவாவை போல இந்த வருகிற ஆண்டுகளில் உமக்காய் நான் சேவை செய்வேன். உடைய நாமத்தை உயர்த்தவும் என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்றவங்க மாத்திரம் இருக்கிறார்கள். இருக்கிறார் உமக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் இந்த புதிய ஆண்டுல கிருபை பெற்ற பாத்திரம் என்பதை சொல்லி சொல்லி ஏதோ கிருபை பாடிட்டு போறதில்லை. அதை வெளிப்படுத்தும் விதமாக என் வாழ்க்கையில் ஒரு பெரிய புரட்சி உண்டாகிறது. இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். ஓ ஜீசஸ், எழுத நிற்கிறதே பிள்ளைகளுக்காக நான் கட்டளை சோதரிக்கிறேன். உங்கள் கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். பதவி நான் பாடி அப்படியே பாசமுறை ராஜ்யத்தை கொடுக்க விரும்புகிறேன். இயேசு என் நம்பிக்கை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நல்லா சத்தமா சொல்லுங்க. இயேசு என் நம்பிக்கை. அவருடைய கிருபை என் மேல இருக்கிறது. இழக்காத கிருபை என் மேல இருக்கிறது. என் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் வெளிப்படுத்தும். இந்த மண்ணாய் இந்த உலகத்தோடு போர்வசையோடு இந்த உலகத்தின் மகிமையோடு ஒட்டிக் கொள்வதற்கல்ல, தேவனுக்காக நிற்பதற்கு தேவன் குறித்தெடுத்திருக்கிறார். தேவனை அபிஷேகித்திருக்கிறார். இத்தனை பெரிய உன்னதமான நற்செய்தியை பெற்ற நீயே அசதியாய் வாழ்வாய்கிறார். இன்னும் ஒரு முறை உங்கள் கிறிஸ்துவின் அன்பை குறித்து கேட்கப்படாத கோடி கோடி ஜனங்களுடைய சுற்றி ஏறாதே. இந்த நாளிலே உனக்கு ஒரு கண்கள் திறக்கப்படுகிற அனுபவம் உண்டாவதாக. கையை கீழே போடாது. ஒப்பு கொடுக்கிறவங்க கையை உயர்த்திக் கொள்ளுங்க. ஒப்பு கொடுக்கிற தெய்வ பிள்ளைகள் கை வலிக்கால் பரவாயில்ல, கையை உயர்த்திக் கொள்ளுங்க. மரணோகம் நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் நீ கையை உயர்த்தி இருக்கிற இந்த நேரத்தில் இதுவரை நீ எந்த சேற்றுக்குள் கிடந்தாலும், இதுவரை என்ன மறக்கடிக்கப்பட்ட நிலையில இருந்தாலும், இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை தேவன் மீது வைக்கிறார். இன்றைக்கு ஒரு புதிய கிருபை, ஒரு அக்கினி பிளவு, ஒரு அக்கினி பிளவு மரணத்திலிருந்து உன்னை இறங்கி வருவதாக. போதும் நீ நடந்து போகும்போதே அற்புதங்கள் நடக்கும். நீ பார்க்கும்போதே அற்புதங்கள் நடக்கும். வாலிபர்கள் மீது நம்முடைய ஆவியை கர்த்தர் வைப்பாராக. வாலிபர்கள் மீது நம்முடைய ஆவியை கர்த்தர் வைப்பாராக. வாலிபர்கள் மீது நம்முடைய குழந்தை கர்த்தர் வைப்பாராக. இந்த புதிய ஆண்டு புதிய கிருபை. இயேசு என் நம்பிக்கை. இந்த பூமியின் சொந்தம். எல்லா சமயம் இப்ப எல்லாரும் செய்ய வைக்கும் பொழுது பதவி அப்படியே பார்த்து பாடுவார். இயேசு என் நம்பிக்கையா.
இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். அருமையான நல்ல ஊழியக்கார சகோதரியை நம் கைதி வரவேற்க போகிறோம். 5 நிமிடங்களே அவர்கள் தங்கள் செய்தவர்களை சொல்லி அவர்கள் துணிப்பார்கள். பிறகு நாம் இந்த வார்த்தையை கேட்போம். Praise the Lord. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 20வது ஆண்டு விழாக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க. அன்போடு வருகைன்னு நான் வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. பாஸ்டர் சொல்லிட்டாரு பெங்களூருன்னு. என்னோட தமிழ் அப்படிதான் இருக்கும், அப்படி இருக்கும். Praise the Lord. அப்பாவை எனக்கு 5 வருஷமா தெரியும். இது 20வது ஆண்டு விழா. எங்க பொறுத்த வரைக்கும் இது வெள்ளி விழா. இன்னும் 1000 கணக்கு ஆண்டு விழா கொண்டாடிட்டே இருக்கணும். நான் மனமான கர்த்தருக்கு பிரார்த்தனை செய்கிறேன். ஹல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பேர்களாக ஆசீர்வதிக்கணும். என் காவிக்குரிய தகப்பனாகிய கார்டினல் டாக்டர் விஜிஎஸ் அப்பா அவர்களையும் அம்மா அவர்களையும் கர்த்தர் இன்னும் வல்லமையா பயன்படுத்தணும். அப்பாவுக்கு லட்சக்கணக்கான ஆத்மாவில ராஜ்யம் கொண்டு வர வல்லமையா அப்பாவோட ஊழியத்தை எல்லையை விசாலமாக நான் கர்த்தருக்கு பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. வந்திருக்கிற அத்தனை பேரையும் வாழ்த்தி, அப்பா அம்மாவை வாழ்த்தி, சிவகீழ கத்தீட்ரல் சர்ச் சபையை வாழ்த்தி ஒரு பாடலை நான் பாடுகிறேன். ஹல்லேலூயா. யாக்கோபே உன் கூடாரமே அழகு, யாக்கோபே உன்
ஆண்டவருக்கு நாங்கள் டெடிகேட் பண்ணியிருக்கிறோம். அதே நேரத்தில் வந்து திருநெல்வேலியில முதல்ல நாங்கள் கொரோனா டைம்ல போய் அங்கே ஒரு சபையை ஆரம்பிக்கிறோம், நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ்ல. அதோட மட்டும் இல்லை, சென்னையில ஒரு ஆன்லைன் பிரேயர் மீட்டிங் ஒரு இடத்துல ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் மங்களூர்லயும் எங்களுக்கு வந்து ஆன்லைன் பிரேயர் பண்றதுக்கு ஒரு இடத்த சொந்தமா ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நான் ஆண்டவர் நன்றி செலுத்துறேன். இந்த 2023 டிசம்பர் மாசம் தான் மலேசியால நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நாங்கள் ஆரம்பிச்சோம். கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்தோத்திரம். எல்லா புகழும் இறைவனுக்கு தான். எனக்கு வந்து அப்பா வந்து ஒரு ஏஞ்சல் போல தேவன் அனுப்பி எங்க வீட்டுக்கு அனுப்பி என்னையும் என் மகள் மிகப்பெரிய ஓப்பனாக சரி அவளோட உயிரையும் ஆண்டவர் காப்பாற்றி கொடுத்திருக்கிறாரு. முழுக்க அப்பாவோட பிரேயர் மட்டும்தான். ஹல்லேலூயா. God bless you all. God bless you. Praise God. ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.